ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். எல்லாருடைய ஜாதக போக்க பார்த்திங்கன்னா 2 கட்டங்கள் இருக்குங்க. ஒன்று ராசி கட்டம், இன்னொன்று நவாம்ச கட்டம்னு இருக்கும். இதில் இந்த ராசி கட்டத்தை பற்றி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். 2மே 12 கட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பின் அடிப்படையில் ஜோதிடம் சொல்லப்படுகிறது. இந்த கிரகங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கின்றது என்ற பார்வை அமைப்புகள், அதனுடைய ஆட்சி உச்ச அமைப்புகள், அங்கே மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 கேந்திர கோண அமைப்புகள் அந்த ராசி கட்டத்தில் உள்ளபடி ஜோதிடர்கள் ஜோதிட சாஸ்திரம் பலனை சொல்லுகிறது என்றால், இந்த நவாம்ச கட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு குழப்பங்க. நவாம்சத்தில் பார்வை இருக்குது, நவாம்சத்தில் மறைவு ஸ்தானங்கள் இருக்குது, நவாம்சத்தில் கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருக்கிறது. இந்த அமைப்புகள் எல்லாத்துலேயுமே சில பல மூல நூல்களில் கூட இதை பற்றி தெளிவான ஒரு அமைப்புகளில் நவாம்சம் என்பது ராசி கட்டத்தில் 9 பகுதி அப்படின்றத தான் மூல நூல்கள் வரையறுத்து தெளிவாக சொல்லுகின்றன. தவிர விளக்க நூல்களில் தாங்க ஏகப்பட்ட குழப்பங்கள். உண்மையிலேயே நவாம்சத்தில் பார்வை என்கின்ற அமைப்பு இல்லவே இல்லை. அங்கே ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்ச அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. நவாம்சத்தில் 6ஆம் இடத்துல கிரகங்கள் மறைந்து விட்டன. அதாவது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னம் என்பது பாவருடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதா சுபருடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதா என்பதை பொறுத்து தான் நவாம்ச லக்னத்தை சொல்கிறோமே தவிர, அந்த நவாம்ச லக்னத்திலிருந்து 6இல் எண்ணி 6இல் மறைந்து விட்டதுன்னு மறைவு ஸ்தானங்கள் கூட நவாம்சத்தில் கிடையாதுங்க. நவாம்சம் என்பது கிரகங்களுக்கு சுப வர்க்கம், சுபத்துவம் கிடைத்திருக்கிறதா பாவத்துவம் கிடைத்திருக்கிறதா என்பதை அறுதியிட்டு பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த வர்க்க சக்கரங்கள் என்கின்ற நவாம்ச, ஹோரா, திரேக்கான, சப்ஸ்டியாம்ச, சத்தாம்ச எல்லாமே ஒரு நிலைமையில் இந்த ராசி கட்டத்தை கூறு போட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். ஒரு ஜூம் பண்ணது மாதிரி ஒரு துல்லியமாக்கப்பட்ட அமைப்பு. நவாம்சம், நவ அம்சம், அதாவது ராசியை 9 மடங்கு உருப்பெருக்கி பார்க்கப்படுகின்ற ஒன்று. இந்த மாதிரியே தான் நம்ம பார்த்துட்டு வரணுமே தவிர, நவாம்சத்தில் பார்வை கிரகங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்களே ஆனால், நவாம்ச சக்கரம் போலவே இருக்கின்ற ஹோரா சக்கரத்திலும் திரேக்கானா சக்கரத்திலும் குரு ராசி கட்டத்தில் இவரை பார்க்கிறார் என்பதை பார்த்துவிட்டு நவாம்சத்தில் அவரை பார்க்குறார், அந்த வீட்டை பார்க்குறார், சஷ்டியாம்சத்தில் அதை பார்க்குறார், இவரை பார்க்குறார், துவாதம்சத்தில் அவரை பார்க்குறார்னு சொல்லிட்டு 12 வீடுகளையும் 8 கிரகங்களையும் குரு பார்க்கிறார் அப்படின்னே வந்துடும். இந்த வேடிக்கையான ஒரு வேடிக்கைக்காக இது சொல்லலை. நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு சொன்னால் திரேக்கானத்திலையும் பார்வை இருக்கிறது, சஷ்டியாம்சத்திலையும் பார்வை இருக்கிறது, சப்தாம்சத்திலையும் பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது தானே உண்மை. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 12 வீடுகளையும் 11 வீடுகளையும் பார்க்கக்கூடிய தன்மைகளில் வந்துடுவார். ஆகவே சற்று ஆழமாக உள்நோக்கினோமே ஆனால் விளக்க நூல்கள்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே முழுமையான விளக்கங்களை தருவதில்லை. என்னுடைய ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார் என்கின்ற அமைப்பில் நானும் ஜோதிடர் தான் என்கின்ற எண்ணங்களில் அந்த அமைப்புகளில் எழுதப்பட்ட மிக பெரும்பாலான விளக்க நூல்கள் தவறான தகவல்களை தருகின்றன என்பது தாங்க உண்மை. ஜோதிடத்தில் தாங்க ஒரு தெய்வீக சாஸ்திரம் பூசப்பட்டிருக்குது. அது எப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டன்கள் சொன்னது என்றைக்குமே சரியாகத்தான் இருக்கும், அவைகள் தவறவே தவறாது, அவற்றை நீங்கள் மாற்றவே கூடாது என்கின்ற அமைப்பு இந்த மாறாத ஒரு கலை என்று சொல்லப்படக்கூடிய நிரூபிக்கப்படக்கூடிய இந்த கலையில் அதிகமாக பேசப்படுகிறது. உண்மையில் அப்படி இல்லைங்க. உலகமே அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரமும் அப்டேட் ஆகப்பட வேண்டும் என்பது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யதார்த்தமாக ஒன்றாக இருக்கும். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா நவாம்சம் என்கின்ற ஒரு கட்டத்தில் சுப கட்டங்களில், சுப வர்க்கங்களில், சுப வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர, நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்ற ஸ்தான பலம் இல்லை, மறைவு ஸ்தானம் என்கின்ற 6, 8, 12 போன்றவைகள் இல்லை, எந்த நிலைமைகளிலையும் பார்வை என்பது இல்லவே இல்லை என்பதுதான் நவாம்சத்தின் இறுதி நிலையாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.